வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் எஸ்வி வெற்றிமுகன் பேசுகிறேன். நம்ம இந்த காணொளி பதிவில் பிரசன்ன ஜாதகத்தை பார்ப்போம். கேள்வி: ஈரானில் அலி காமெனி அவருடைய ஆட்சி தொடருமா? பிரசன்ன எண்களாக பெறப்பட்ட எண்கள் 6 மற்றும் 78. முதல் எண்ணாக பெறப்பட்ட 6ஆம் எண் 12 ராசிகளை அடிப்படையாக கொண்டது. பெறப்பட்ட எண் 6. மேஷத்திலிருந்து எண்ணி வர 6வது ராசியான கன்னியா ராசி லக்னமாக அமையுது. இரண்டாவது எண்ணாக பெறப்பட்ட எண் 78. இந்த எண்கள் 1 முதல் 90 வரையுள்ள உபப்பிரிவுகளை அடிப்படையாக கொண்டது. எண் 78 8வது மண்டலமான சனியுடைய மண்டலத்தில் 8வது சப்பில் அமையுது. 8வது சப்பு 25 டிகிரி 40லேருந்து 26 டிகிரி வரைக்கும். நம்ம 26 டிகிரியை லக்ன பாகையாகவும் மற்ற வீடுகளின் ஆரம்ப முனையாகவும் அமைத்து கொள்வோம். பிரசன்ன லக்னப்பாக கன்னியா ராசியில் 26 டிகிரி 00 நிமிடங்கள் சனியுடைய மண்டலத்திலையும் ராகுவுடைய சப்புலையும் அமையுது. ராகு 5வது பாவத்தில் கும்பராசியில் 17 டிகிரி 22 நிமிடங்கள் 18 வினாடிகள். ராகு தன்னுடைய சொந்த மண்டல பிரிவுலையும் சனியுடைய சப்புலையும் இருக்கார். சனி 6ஆம் இட அதிபதியாகி 6வது பாவத்திலேயே மீன ராசியில் 02 டிகிரி 42 நிமிடங்கள் 20 வினாடிகள் கேத்துவுடைய மண்டலத்திலையும் புதனுடைய சப்லையும் இருக்கார். கன்னியா லக்னம் அலி காமேனி அவர்களையும் 6வது பாவ சனியுடைய இருப்பு அவருக்கு எதிர்ப்பு வலுத்திருப்பதையும் பிரசன்ன ஜாதகம் குறிக்குது. ஜோதிடத்தில் 6வது பாவம் எதிரி, எதிர்ப்பு, வழக்கு, வம்பு இவற்றை குறிக்கும். பிரசன்ன ஜாதகத்தில் சந்திரன் கேள்வியின் சாரத்தை குறிப்பார். சந்திரன் கன்னியா லக்னத்திற்கு லாபாதிபதியாகி லக்ன பாவத்திலே இருக்கார். சந்திரன் துலாம் ராசியில் 14 டிகிரி 6 நிமிடங்கள் 6 வினாடிகள். சந்திரன் செவ்வாயுடைய மண்டலத்திலையும் குருவுடைய சப்புலையும் இருக்கார். செவ்வாய் கன்னியா லக்னத்திற்கு 3, 8 பாவங்களை ஆளக்கூடியவர். 8வது பாவம் கலவரம், உயிரிழப்பு ஆகியவற்றை குறிக்கும். கலவரம், உயிரிழப்பு ஆகிய இரண்டும் சனி செவ்வாய் காம்பினேஷன்லேயே அமையும். சனி மக்கள் கூட்டத்தையும் செவ்வாய் போராட்டத்தையும் எதிர்ப்பையும் வன்முறையவும் குறிப்பார். செவ்வாயை கவனிப்போம். செவ்வாய் 3, 8க்கு அதிபதியாகி 4வது பாவமான தனுசு ராசியில் 27 டிகிரி 04 நிமிடங்கள் 36 வினாடிகள். புதனுடைய மண்டல பிரிவில் இருக்கார். புதன் லக்னாதிபதி, அதாவது ஆட்சி நடத்தக்கூடிய அலி காமேனியவும் புதனுடைய 10வது பாவ ஆதிபத்தியம் இவர் ஆட்சிக்கு எதிராக கலவரம் நடைபெறுவதையும் குறிக்குது. பிரசன்ன ஆரம்ப முனையின் சப்லாடா ராகு வராரு. ராகு வெளிநாட்டிலிருந்து இயங்கக்கூடிய ரேசா பால்வியை குறிக்கும். இவர் ஈரான்லேருந்து நாடு கடத்தப்பட்டு தற்போது அமெரிக்காவில் இருக்கார். பிரசன்ன ஜாதகத்தில் நவகிரகங்களும் ஏறி இருக்கக்கூடிய மண்டல உபப்பிரிவுகளை சுருக்கமாக பார்ப்போம். கன்னியா லக்னத்திற்கு விரையாதிபதியான சூரியன் புதனுடைய மண்டலத்திலையும் சூரியனுடைய ஓன் சப்லையும் இருக்கார். லாபாதிபதியான சந்திரன் செவ்வாயுடைய மண்டலத்திலையும் குருவுடைய சப்லையும் இருக்கார். லக்னாதிபதியான புதன் குருவுடைய மண்டலம் ஏறி இருக்கார். சூரியனுடைய சப்ல இருக்கார். குரு 9வது பாவத்தில் இருக்கார். புதனுக்கு சப்லாட வரக்கூடிய சூரியன் விரையாதிபதி ஆகிறாரு. 9, 12 அலி காமேனி அவர்களுக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலையை குறிக்குது. குரு சனியுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சப்லையும் இருக்கார். குரு அலி காமேனி அவருடைய சொந்த நாட்டு மக்களால் கடுமையாக எதிர்க்கப்படுவதை சனி செவ்வாய் காம்பினேஷன் குறிக்குது. சுக்கிரன் புதனுடைய மண்டலத்திலையும் குருவுடைய சப்லையும் இருக்கார். சனி கேதுவுடைய மண்டலம் ஏறி இருக்கார். கேது 11வது பாவத்தில் இருந்தாலும் கூட 12வது பாவத்தை மறைமுக குறிகாட்டியாக குறிப்பார். 12வது பாவ குறிகாட்டி போராட்டத்தினால் ஏற்படக்கூடிய சேதாரத்தை குறிக்கும். சனி புதனுடைய சப்பில் இருக்கார். ராகு கேதுக்கள் ராகுவுடைய மண்டலத்திலையும் சனியுடைய சப்லையும் இருக்காங்க. பிரசன்ன ஜாதகத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரக மண்டல குறிகாட்டிகளை சுருக்கமாக பார்ப்போம். அரசியல் ஆட்சி அதிகாரத்தை குறிக்கக்கூடிய சூரியன் லக்னத்திற்கு 12ஆம் இட அதிபதியாகி 3, 4, 10, 12 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் சப்லாடு வாயிலாகவும் பலமாக குறிக்காட்டுறாரு. சந்திரன் 1, 4, 8 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும்
ஆறாவது பாவத்தை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. செவ்வாய் 3-10 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 11-12 ஆகிய பாவ குறிகாட்டிகளை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. ஜாதகரையும் ஆட்சி அதிகாரத்தையும் குறிக்கக்கூடிய புதன் 7-9 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாக குறிக்காட்டுறாரு. 9வது பாவம் ஆட்சி இழப்பிற்கான சூழ்நிலையை குறிக்கும். புதன் சப்ளாடு வாயிலாக குறிக்காட்டக்கூடிய 3, 4, 10, 12 பாவங்கள் 3-10 ஆகிய பாவங்கள் ஜாதகருக்கு சாதகமாக இருந்தாலும் கூட 4-12 ஆகிய பாவ குறிகாட்டிகள் ஆட்சியாளரான அலி காமேனி அவர்களுக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலையை குறிக்குது. குரு 6வது பாவத்தை மண்டல வாயிலாகவும் 3-10 ஆகிய பாவ குறிகாட்டிகளை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. சுக்கிரன் 2, 3, 9, 10 ஆகிய பாவ குறிகாட்டிகளை மண்டல வாயிலாகவும் 6வது பாவத்தை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. சனி 11, 12 ஆகிய பாவ குறிகாட்டிகளை மண்டல வாயிலாகவும் 7, 9 ஆகிய பாவ குறிகாட்டிகளை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. தசா நடத்தக்கூடிய ராகு தன்னுடைய சொந்த மண்டலத்தில் ஏறி இருக்காரு. 5வது பாவத்தை பலமாக குறிக்காட்டுறாரு. 6வது பாவத்தை மறைமுக குறிகாட்டியாக குறிக்காட்டுறாரு. ராகு சனியுடைய சப்பில் இருக்காரு. சனியுடைய சப்பு வாயிலாக 11, 12 ஆகிய பாவங்களை குறிக்காட்டுறாரு. கேது 11, 12 ஆகிய பாவங்களை மண்டலம் மற்றும் சப்ளாடு வாயிலாக குறிக்காட்டுறாரு. 12வது பாவ குறிகாட்டி மறைமுக குறிகாட்டியாக வருது. பிரசன்ன ஜாதகத்தின் அடிப்படையில் தற்போது ராகு தசையில் புதன் புத்தி நடக்குது. தசா நடத்தக்கூடிய ராகு 5, 11 ஆகிய பாவ குறிகாட்டிகளை பலமாகவும் 6, 12 ஆகிய பாவ குறிகாட்டிகளை மறைமுகமாகவும் குறிகாட்டுறாரு. தசாவில் 12வது பாவ குறிகாட்டி மறைமுகமாக செயல்படுவதை காண முடியும். புத்திநாதனாக வரக்கூடிய புதன் 7, 9 ஆகிய பாவ குறிகாட்டிகளை மண்டலம் வாயிலாக குறிக்காட்டுறாரு. 9வது பாவ குறிகாட்டி ஆட்சி அதிகாரத்திற்கு உகந்த பாவம் கிடையாது. புதன் சூரியனுடைய சப்பில் இருக்காரு. சூரியனுடைய சப்பு வாயிலாக 3, 4, 10, 12 ஆகிய பாவங்களை குறிக்காட்டுறாரு. புத்தி நடத்தக்கூடிய புதன் 3, 10 ஆகிய பாவ குறிகாட்டிகளை சப்பு வாயிலாக குறித்தாலும் கூட சூரியனுடைய சப்பு வாயிலாக 4, 12 பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. தற்போது புத்திநாதனாக செயல்படக்கூடிய புதன் ஈரானில் நடைபெறக்கூடிய கலவர சூழ்நிலையை தெளிவுபடுத்துகிறாரு. புதன் புத்தி இவருக்கு 30/6/2026 வரைக்கும் நடக்கும். புதன் புத்தியில் தற்போது குருவுடைய அந்தரம் நடக்குது. குருவுடைய அந்தரம் பிப்ரவரி 2, 2026 வரைக்கும் நடக்கும். குருவுடைய அந்தரம் நடைபெறக்கூடிய பிப்ரவரி 2, 2026 வரை அலி காமேனி இந்த கலவரத்தை ஓரளவு சமாளிப்பார். பிப்ரவரி 2, 2026 முதல் 30 ஜூன் 2026 வரை நடைபெறக்கூடிய சனியுடைய அந்தரம் இவருக்கு சாதகமாக இருக்காது. சனி மண்டலம் வாயிலாக 12வது பாவத்தை மறைமுகமாக குறிக்காட்டுவதோடு சப்ளாடு வாயிலாக 7, 9 பாவங்களை குறிக்காட்டுறாரு. சனி நடத்தக்கூடிய அந்தர காலங்களில் இவருடைய ஆட்சி பறிபோவதற்கான வாய்ப்புகள் அதிகம். மற்றொரு ஜோதிட பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.